புதுமை பித்தனின் வேதாளம் சொன்ன கதை. அந்த கதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது கூட ஒரு நகைச்சுவை கதையாக தான் இருக்குது. எனக்கு வேட்டையாடுறதுல ரொம்ப இஷ்டம்தான். இந்த பழக்கம் எனக்கு வர்றதுக்கு காரணமே காசித்தேவர் தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். கொஞ்சம் நிலப்பலம்லாம் இருக்குது. வர்ற கலெக்டருக்கெல்லாம் ஏதோ உதவி அது இதுன்னு செஞ்சு நிறைய மெடல்கள்லாம் வாங்கியிருக்காரு. அப்பப்போ சில சமயங்களில் சில கலெக்டர்களுக்கு புலிகளை எல்லாம் சுட்டு கொடுத்து புலித்தோலும் கொடுத்துருக்குறாரு. எனக்கு வேட்டையில் பிரியம் இந்த பழக்க வாசனை தான். இந்த ஏன்னா இந்த ரகத்துல எல்லாம் அபாயம் ஒன்றும் ரொம்ப கிடையாதுல்ல. நான் பொதுவாக மான் வேட்டை, மிளா, முயல், அந்த மாதிரி. மிளான்னா அது சில மான் வகைகள் தான். அதை கடப்ப மான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியில் தான் எனக்கு கொஞ்சம் வேட்டையில் பிரியம். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், காசித்தேவரை வாங்க நம்ம போயிட்டு வரலாம் வேட்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் இல்லை எனக்கு கோர்ட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவரோட துப்பாக்கியை நான் வாங்கிக்கிட்டு பாபநாசத்தில் இடத்துக்கு போயிட்டேன். பாபநாசத்துலேருந்து கல்யாண தீர்த்தம் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு தான் என்னோடய யோசனை தோணுச்சு. சரி போயிட்டு தான் வரலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முள்ளு புதர் வழியாக குறுக்கு பாதை வழியாக போனேன். நல்ல சித்திர வெயில் பாருங்கள். குத்து செடி, முள்ளு புதர், பெரிய பெரிய மரம், இது எல்லாத்தையும் தாண்டி சருகுகள்லாம் வழுக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த துப்பாக்கி கட்டையவே கைக்கோல் மாதிரி ஊன்றிக்கிட்டு போகிறேன். கீழே பார்த்தா அப்பா, பாறைகள் கூட கண் கூசுகிற அளவுக்கு இருக்குது. எங்கோ கொஞ்சோண்டு ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி வழியாக பார்த்தா தூரத்தில் இருக்கிற பொதிய மலையோட சிகரம் தெரியும். நல்ல மேகங்கள்லாம் அதை சுற்றி சுழண்டு அப்படியே நிற்கிறது கூட தெரியும். போகிற பாதை பூரா சின்ன சின்ன வண்டு சத்தம் காதை துளைக்குது. அப்பப்போ சில சமயங்களில் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக கூட இருக்குது. அந்த சமயமெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன நான் ஞாபகம் வருதுன்னா, இந்த சப்த கன்னிகைகள்னு சொல்கிறது, பிரம்மராட்சசிகள் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது அந்த ஒரு செகண்டு வரக்கூடிய அந்த அமைதியில். இருந்தாலும் நான் எதை நினச்சிக்கிட்டே போனேன். எங்கேயோ ஒரு இடத்துல வழி தவறிட்டேன் போல இருக்குது. நான் இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் வந்தது கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இந்த பாபநாசம் காடுகளில் சுத்தனம் வந்தானா, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு கையில் கட்டி இந்த கடிகாரத்தில் மணி பார்த்தா 12 மணி. நல்ல உச்சி வேலை, பசி. சரி சாப்பாடு ஒன்றும் கைவசம் இல்லை, தண்ணியாவது குடிச்சிக்கலாமே அப்படின்ட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு சொனை ஒன்று இருந்தது. சரி அங்கே இறங்கி தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா நேரடியெல்லாம் அந்த சொனைக்குள்ளே இறங்க முடியாது. அதை அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இறங்கணும். அதே மாதிரி நான் அப்படியே மெதுவாக சுற்றிக்கிட்டு அந்த சொனைக்குள்ளே இறங்குனா அங்கே நிறைய மீன், தவளை குஞ்சுங்க எல்லாம் கடந்தது. பார்த்துக்கிட்டு தண்ணி அப்படியே அவ்வளவு நல்லா தரையே தெரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக இருந்தது. என்ன பண்ணேன், அங்கே நின்றுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு காலை முழங்கால அளவுக்கு தண்ணிக்குள்ளார காலை விட்டுக்கிட்டு தண்ணியை மொண்டு குடித்தேன். குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்தின பிறகு எப்படிடா நம்ம போகிறது, எந்த வழியாக போகிறது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. சரின்னுட்டு அந்த சொனைக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு பார்த்தா தூரத்தில் ஒரு ஆலமரம் அந்த சரிவில் தான் இருந்தது. இது வரைக்கும் அவர் அந்த ஆலமரத்தை கவனிக்கவே இல்லை. இப்போ அந்த உச்சியில் பார்த்தா ஒரு உயர்ந்த மேடு மாதிரி தெரியுது. என்னடா இது, இந்த மரத்துக்கு எத்தனை வயசு இருக்கும், ரொம்ப பழங்கால மரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே ஏதோ ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குதே, அது என்னவா இருக்கும்? ஓஹோ, பழந்தின்னி வவ்வாலோ. நரி மாதிரி தலை இருக்குது, தோல், இறகு இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். காசித்தேவர் சொல்லுவார், இந்த ஜாதி வவ்வாலெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக, ஆனால் அவருக்கு அது ரொம்ப ரொம்ப பிடித்தமான மாமிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அதை ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னுட்டு கையில் இருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அதை குறி பார்க்க ஆரம்பித்தேன். டெய் சுட்டுடாத நில்லு அப்படின்னு
பயத்தில் ஒரு மனுஷ குரல் கேட்குற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போச்சு எனக்கு. அடடா நில்லு, நான் ஒன்றும் வவ்வால் இல்லை, வேதாளம், சுட்டுடாதப்பா, தயவு செஞ்சு சுட்டுடாத அப்படின்னு மறுபடியும் அது சத்தம் போட்டுது. உடனே கையில் இருந்து துப்பாக்கி நழுவி சொனையில் விழுந்துட்டு, வேதாளம்னு சொன்னால் யாருக்கு தான் பயமாக இருக்காது? ஐயோ, வேதாள பயத்தில் துப்பாக்கியையும் சொனையில் போட்டாச்சு. காசி தேவர் கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேதாளம் என்ன பண்ணுச்சு, ஒரு கரணம் போட்டுக்கிட்டு சிறகை விரிச்சுக்கிட்டு நேராக வந்து எனக்கு எதுக்க உட்காந்துக்கிட்டுது. அது பல்லும் முகமும் எப்பா என்ன கோரம், முதுகு மேலே முதுகோட முதுகா அது பறக்கிறதுக்கு உதவுன அந்த தோல் சிறகு இருந்ததில்ல, அது அப்படியே ஒட்டிக்கிட்டு கிடக்கு. தலையை பார்த்தா சுத்த வழுக்க, கபால ஓரத்தில் ஒரு 2-3 நரைச்சி போன சடை தொங்குது. கை கால்கள்லாம் ரொம்ப நாளாக வளர்ந்து போன பழுப்பேறி போன நகங்கள் நீண்டு கிடக்கு. அது கண்ணை மட்டும் பார்த்தா இந்த தண்ணியில் இந்த இது மிதக்கிற மாதிரி அந்த கண்மணிகள் பளபள பளபளன்னு மிதக்குது. எனக்கு எதுக்க வந்து குரங்கு மாதிரி உட்காந்துக்குச்சு பாருங்களேன். கொஞ்சம் மரியாதையாக பேசி தட்டி கழித்து ஒழிச்சிடணும்னு நான் நினச்சேன். தட்டுக்கட்டா போல், நீ ஏன் அப்படி தலைகீழே தொங்கிட்டு இருந்த அப்படின்னு, நீ ஏன் தொங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் மரியாதையாகவே விசாரித்தேன். நான் வேதாளம், நாங்கள் தலைகீழாக தான் தொங்கணும். வவ்வால்களில் அப்படி தொங்கும், அதுதானே நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த வேதாளத்தையும் பார்த்ததே இல்லையே. வவ்வால்கள் அப்படி தான் சொல்லும், தலை கீழாக தொங்கணும் அப்படிங்கிறது எங்களோட அசைக்க முடியாத உரிமை. நாங்கள் வந்து அதை ஏதாவது ஒரு மாற்று வழி வந்தால் நாங்கள் அதுக்காக போராடுவோம் தெரியுமா என்று ஆவேசமாக தலையை ஆட்டி ஆட்டி என்கிட்ட அந்த வேதாளம் பேசுச்சு. அந்த நேரத்தில் என்னாச்சு, அது வாயில் இருந்த கோரப்பல்லு 2ம் கீழே விழுந்துருச்சு. உடனே அதை எடுத்து அந்த சொன தண்ணீரில் கழுவிட்டு மறுபடியும் அது வாய்க்குள்ளே வச்சு ஒட்ட வச்சுக்கிட்டுது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சிரிப்பு. உடனே நான் சிரிச்சிட்டேன். ஏதேது என்னை கண்டா உனக்கு பயம் வரலையா என்ன? ஜாக்கிரதை, மனுஷங்கள்லாம் என்னை கண்டா பயப்படணுங்கிறது தான் சம்பிரதாயம். நீ மனுஷன் தானே அப்படின்னு வேதாளம் கேட்டுது. உனக்கு நான் மனுஷனா இல்லையா அது கூடவா தெரியல? நான் மனுஷன்தான். எனக்கு கொஞ்சம் பார்வை மங்கல்ப்பா, அதனால தான். பார்வை மங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் திரேதா யுகத்தில் பிறந்தேன். அப்போன்னா என் வயசு எத்தனைன்னு பார்த்துக்கோ. அப்போல்லாம் ஜனங்க பயப்படுவாங்க. இப்போ பாரு, ஒருத்தருக்கும் பயமும் கிடையாது, பயப்படணும் இவங்கள பார்த்தாங்கிற புத்தியும் கிடையாது, திராணியும் கிடையாது அப்படின்னு அது பாட்டுக்கு பேசிச்சு. அட பாவமே, ஆமாம், அந்த பாவத்தில் தான் நானே சைவனாக மாறிட்டேன். அந்த காலத்து மனுஷன்னா அப்படியே என்ன பண்ணுவான், எங்களை பார்த்தாலே ரத்தத்தை கக்குவான். இப்போ பாருங்க, உங்களுக்கு கக்கிறதுக்கு கூட ரத்தம் இல்லை. அதனால் அதோ பாருங்க, தேன் கூடு இருக்குல்ல, அந்த தேனை சாப்பிட்டுக்கிட்டு தான் 100 வருஷமாக நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வேதாளம் சொல்லுச்சு. தினமாவு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம்ல, உடம்புக்கு நல்லதாச்சே அப்படின்னு. இந்த காலத்தில் எங்கேயா கிடைக்கிது அதெல்லாம்? முந்தி காலத்தில் என்ன எல்லாரும் பயப்பட்டா நாங்கள் நினைக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் துட்டு இல்லாமல் காரியமே நடக்க மாட்டேங்குது தெரியுமா? நீ பூர்வ ஜென்மத்தில் பூர்வாசிரமத்தில் என்று சொல்லுங்கானும் என்று வேதாளம் அடிக்க கை ஓங்கியது. திடீரென்று ஓங்கியதால் அதனுடைய கை என்னாச்சு, மழுக்குன்னு சுளுக்கிக்கிட்டு. இந்த கிழ வேதாளத்து மேலே நிஜமாகவே எனக்கு அன்பு வந்துட்டுது. உடனே நான் என்ன பண்ணேன், அது கையை பிடிச்சி அந்த சுளுக்கை தடவி உதறி, வயசு காலத்தில் இந்த மாதிரி உடம்பு போட்டு அலட்டிக்கலாமா? நீ இப்போ ஒரு ஜென்மத்தில் பிராமணன் தானே, அப்படின்னா தர்ப்பணம் சிரார்த்தம் அதெல்லாம் பண்ணி பிழைக்கலாம் தானே அப்படின்னு நான் ஆலோசனை சொன்னேன். நீ சொல்கிறது நல்ல யோசனை தான், ஆனால் எனக்கு வாத உடம்பு, குளிர்ந்த ஜலத்தில் குளித்தா உடம்புக்கே ஒத்துக்காது, என்ன பண்ணுறது? அப்படின்னா உடம்புக்கு ஏதாவது ஒரு டானிக் வாங்கி சாப்பிட்ணும். ஏன் உங்கள் வேதாள உலகத்தில் வைத்தியர்கள்லாம் யாரும் இல்லையோ?
எங்களுக்கு சாவே கிடையாதுன்னு பிரம்மா எழுதி வச்சுருக்கானே, அதனால தானே நாங்கள் வைத்திய சாஸ்திரத்தையே கற்றுக்கிறவே இல்லை. சிட்டுக்குருவியிலேயும் சாப்பிடுங்களேன், உடம்புக்கு நல்லது. மறுபடி இப்படி சொல்லாத. நானே சைவனாகி என் குடலே பலவீனமாயிட்டு. வேறு ஏதோ மூலிகை சத்து இருந்தால் சொல்லு. அப்படியானால் ஜஸ்டிஸ் ரமேஷ்கிட்ட கேட்டு சொல்கிறேன். எனக்கும் நேரம் ஆகுது, இந்த காட்டில் எனக்கு வழியும் தவறி போச்சு அப்படின்னு எழுந்தேன். நான் வேணா உனக்கு வழிகாட்டட்டுமா என்றது வேதாளம். துப்பாக்கி எடுக்கணுமே. உனக்கு என்ன ஞாபக பெசகா? தண்ணியில் கால் பட்டாலே எனக்கு வாத ஜுரம் வந்துடும். இருந்தாலும் நீ நல்லவராக இருக்க, சரி அப்படின்னுட்டு தண்ணிக்குள்ளார இறங்கி அது துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. கரையில் அதால் நிற்க கூட முடியல. அப்படியே கை காலெல்லாம் விடன்னு ஆடுது, ஓட்ட பல்லு. நான் உடனே என்னோட மேல் வேஷ்டி வச்சுருந்தேன்ல, அதை கொடுத்து போத்திக்கோ அப்படின்னு சொன்னேன். அந்த காலத்துல எல்லாம் வளமுறையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவுடனே வேதாளம் சொல்லிச்சு, எனக்கு ராமன் கிருஷ்ணன் 2 பேரையும் ரொம்ப நல்லா தெரியும். அவள்லாம் பயந்துட்டு தான் இருப்பாள். எனக்கு அவளை சின்ன பையனாக இருந்ததுலேருந்தே தெரியும். அவள்லாம் தைரியசாலிகள். ராட்சசன்னா துவம்சம் பண்ணிடுவா. ஆனால் எங்களை கண்டா எப்போவுமே நல்லத்தனமாக பயப்படுவா. அந்த காலத்து மனுஷால் தான் என்கிறீர். தைரியத்தில் அசகாய சூரர்கள் தான். ஆனால் அவளுக்கு மட்டு மரியாதை எல்லாம் தெரியும். முன்னோர்கள் சொன்னபடி தெய்வம், பேய், பிசாசு, பூசாரி என்றால் ஒழுங்காக பயப்படுவா. உங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தாரோ இல்லையோ, அவரை கூட எத்தனை தடவை நான் பயங்காட்டியிருக்கேன் தெரியுமா? அந்த காலத்தில் தான் எங்களுக்கு வினையே பிடிச்சிது. எங்கேயோ வடக்க இருந்து சமண புத்தன்னும் கூட்டமாக வந்துட்டாங்க. அந்த முட்டா பயலுங்க கொல்லக்கூடாது, பாவம் கேவம் அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாரையும் அவங்க கட்சிக்கு திருப்பிட்டாங்க. அதனால் என்னாச்சு, நம்ம பரமசிவன் இருக்கார், அவர்லேருந்து எல்லா தேவாலும் சைவராயிட்டா. காலம் அவளை அப்படி ஆட்டி வச்சிருது. முன்ன திரிபுரத்தை எரிச்சாரே அந்த சிவன், இப்போ அவரால் குருவி கூட்ட கூட எரிக்க முடியாது. இந்த சமயத்தில் ஒரு சின்னோண்டு முயல் என்ன பண்ணுச்சு, அந்த வேதாளத்தோட காலில் ஒரு எடரி தள்ளிட்டு ஓடிச்சு. ஐயோ எனக்கு கூசிக்கு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு வேதாளம் ஓடி வந்து எண்ணெய் கட்டி பிடிச்சிக்கிட்டுது. ஓடுனது ஒரு முயல் தான் அப்படின்னு சொல்லி அதோட பயத்தை நான் தெளிவித்தேன். நாங்கள் தலைக்கீழாக தொங்கி காலெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுது. இந்த தலைக்கீழ் ராஜ்யம் வந்ததும் அந்த சமணர்கள் காலத்தில் தான் தெரியுமா, எப்படி அவங்கெல்லாம் மரத்தில் ஒரு உரிய கட்டிக்குவாங்க, அதில் உட்காந்துக்குவாங்க. ஜனங்கள்லாம் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பித்தா. நான் தான் அப்போது இதற்கு வழி பண்ணா, மறுபடியும் எங்களை பார்த்து பயப்படுற மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நாங்களும் தலைக்கீழே தொங்க ஆரம்பித்தோம் அப்படின்னு அது ரொம்ப பெருமையாக பேசிச்சு. இப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் பாபநாசத்துக்கு வந்துட்டோம். அந்த சமயத்தில் அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு வேதாளத்தை பார்த்து, வேதாளமே உனக்கு இந்த உஜ்ஜயினி வேதாளத்தை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த விக்ரமாதித்த பயலை தூக்கிட்டு அலைஞ்சாரே அவர் என் அண்ணன் பிள்ளை என்றது. ஓ, இந்த முருங்கை மரம் இருக்கேன், இதில் ஏறி உட்காந்துக்கையன், நான் வேண்டுமானா தினம் வந்து உன்னோட பழைய கதையெல்லாம் நான் கேட்குறேன், நீயும் சொல்ல. ஓ அப்படியா சங்கதி? எங்கள் அண்ணா சுத்த அசடு ஏமாந்து சொல்லிக்கிட்டு கிடந்தான். நான் சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லுவேன், உனக்கு கிடைக்கிற லாபத்தில் சரிபாதி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாம்ப் ஒட்டி பத்திரம் எழுதி கொடுத்தா மேலே போகலாம் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னுது. இப்போது புத்தக வியாபாரம்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. நீ இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்படின்னா ஒரு கோயிலாவது கட்டி வையேன். பொருளாதார சாஸ்திரத்தில் கோயில் லேசாக கட்டி விடலாம் அப்படின்னா மனுஷ உலகத்துலலாம் அப்படி கிடையாது. அது வேதாள உலகத்துக்கு வேணால் பொருந்தும். அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிடு உள்ள அரிசி, விட்டமின் டி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு உடம்பை நல்லா தேத்தி வச்சுக்க வேதாளம் அப்படின்னு அதுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு காசி தேவர் வீட்டை நோக்கி வந்தேன்.
நான் என்ன சத்தியம் பண்ணி நான் வேதாளத்தை பார்த்தேன்னு சொன்னாலும் அவர் என்ன நம்ப போகிறாரா என்ன? நம்பவே மாட்டார். எங்கேயோ படுத்து தூங்கிட்டு வந்திருக்க அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது அந்த வேதாளம் வௌவால் மாதிரி ஓடி போய் அந்த மலைச்சரிவில் மறைஞ்சு போச்சு. அது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு இந்த வேதாளம் சொன்ன கதையை அவர் நம்ம புதுமை பித்தன் அவர்கள் மிக அழகாக நகைச்சுவை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் எப்படி பேய் பிசாசுகளை கண்டா பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையினரை உருவாக்கி வச்சுருக்காருல, அந்த மாதிரி தான் அந்த காலத்திலேயே வேதாளம்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஊட்டுற விதத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த காலங்களில் பேய் பிசாசு பூதம் வேதாளம் அப்படின்னு சொன்னாலே பயமாக இருக்கும், அந்த பக்கமே போக மாட்டோம். அந்த அளவுக்கு பயந்துட்டு கிடந்த ஒரு காலகட்டத்தில் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தைரியமாக வேதாளத்தோட பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் வந்திருக்கேன், வேதாளத்து கைக்கெல்லாம் சொடுக்கெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த கதையை சொல்லியிருக்காரு. எனக்கு படிக்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இந்த காலத்தில் புதுமை பித்தன் கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியறதும் இல்லை. அதனால் இந்த கதையை உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. கேட்டதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.